ஒரு சாலையோரமா ஒரு முதியவர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. ரொம்ப தாகமா இருந்துச்சு. அவரை நோக்கி ஒரு இளையவன் ஓடினான். அவரை பார்த்து, தம்பி தாகமா இருக்குது, எனக்கு குடிக்க தண்ணி தாரியா அப்படின்னு கேட்டாரு. இவனோ சிரிச்சுக்கிட்டு, ஏ கிளடா, உனக்கு எதுக்குடா தண்ணி, போய் பிழைச்சுக்கோடா அப்படின்னுட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாளில இவன் வேலை தேடி ஒரு நிறுவனத்துக்கு போனான். அங்க அதே முதியவர் தான் அந்த நிறுவனத்தை நடத்தி வந்தாரு. அவன் அவரை பார்த்து வெக்கத்துல தலை குனிஞ்சான். ஆனா முதியவர் அதே தப்பா அவனுக்கு செய்யல. ஆனா அவனுக்கு நல்ல வழிகாட்டுதல சொன்னாரு. தம்பி, தர்மம் என்று ஒன்று இருக்கு, கர்மா என்று ஒன்று இருக்குடா. கர்மா அப்படின்றது நீ என்ன செய்தியோ அது உனக்கு திருப்பி பலனளிக்கும். நீ கெட்டது செய்தியண்டா உனக்கு கெட்டது திருப்பி வரும். நீ நல்லது செய்தா நல்லதே நடக்கும். நான் எந்த கர்மாவை நல்லதா வச்சிருக்கணும்ன்றதுக்காண்டி உன்னை தண்டிக்கல, உனக்கு நல்லதே தான் நான் தர்மமண்ட பாதையில செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு அந்த கம்பெனில வேலை கொடுத்து நல்ல பாடமும் கற்பித்தார். எனவே நீங்களும் ஹர்மா தர்மமண்ட ரெண்டுல ஹர்மான்றது நீங்க என்ன செய்தாலும் நல்லது செய்தா உங்களுக்கு திருப்பி வரும், கெட்டது செய்தாலும் திருப்பி வரும். தர்மம்ன்றது நீங்க ஆற்றுகின்ற கர்மங்கள்ல நல்ல தர்மங்கள் கெட்ட தர்மங்கள் அப்படின்னு இருக்கு. நீங்க நல்லது செய்தா உங்களுக்கு நல்ல கர்மா கிடைக்கும், நீங்க கெட்டது செய்தா நீங்க கெட்ட கர்மா சம்பாதிப்பீங்க. எனவே நீங்க செய்ய சின்ன சின்ன செயல்களும் நல்ல தர்மங்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல கர்மா கிடைக்கப்படும். காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை அழகாக மாற்றப்படும். எனவே நல்லதை எண்ணி நல்லதை செய்யுங்கள். நன்றி.